சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. கரங்களை கட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்தது உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்ல. நீ சொல்லி ஆண்டவரோடு வாழ்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலைகளையும் உன்னுடைய காரியங்களையும் உன் சந்தர்ப்பங்களையும் சாக்கு போக்கை சொல்லாதே. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொன்ன ஒரே வார்த்தை கோ. தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவருடையவர்கள், அவரை அறிந்தவர்கள் அவர் பணியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வேறொன்று பாரு, எனக்கு வேறொன்று வேண்டாம், உயிருள்ளவரை உன் புகழ் பாட வேண்டும். அந்த புகழை சபையிலே சொல்வது மட்டுமல்ல, அறியப்படாத மக்களுக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் தேவன் அந்த நச்சு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வேறு ஒன்று எதிர்பார்க்கவில்லை. என் வார்த்தையை அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அறிவிக்கவில்லை என்றால் எப்படி அறிந்து கொள்வார்கள்? என் அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 1000 காரியங்களை சொல்லலாம். எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, பலன் இல்லைனோ. உனக்கு என்ன இருக்கிறது என்பவருக்கு தெரியும், என்ன இல்லை என்பவருக்கு தெரியும். எனவே அன்பு பிள்ளையே, தயங்காதே. டேக் a first step. சுவிட்ச் அறிவிப்பதிலே அன்பான தயக்கம் காட்ட வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பது என்னுடைய பாரம் அதுதான். இதை கேட்கிற நீங்கள் யாருக்காவது ஒருவருக்கு, அதாவது நீங்கள் போக வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. God brings someone on your way. அவரை உங்களை கொண்டு வருவார். உலகத்திலேயே சுவிட்சை அறிவிப்பதற்கு சரியான இடம் இந்தியா தான். பல தேசங்களிலே போகிறேன், ஆனால் அங்கெல்லாம் இந்த வாய்ப்பு இல்லை. யாரும் பேச முடியாது, மக்களே இல்லை. இங்க ஒரு வீடு, அடுத்த ஒரு வீடு. மக்களை எங்கு பார்க்கலாம்? இந்த ஷாப்பிங் மால்ல தான் பார்க்கலாம். மற்றபடி சாலையிலே பார்க்க முடியாது, சபைகளிலும் பார்க்க முடியாது. நேற்று சபையில பிரசங்கித்தேன், நேற்று 2 நாட்களாக.
வயதான தாய்மார்கள், ஒரு வயதான பெரியவர். இதுதான் உலக சபையில் இருக்கிறது. மக்கள் இந்த சபையில் நாட்டம் இல்லை. எங்கு பார்த்தாலும் சபை விற்பனைக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது கடைசி காலம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, ஆண்டவருக்கு அவர் போல் பேசின நாவு வேண்டும், அவர் போல் அலைந்திர கால்கள் வேண்டும். அந்த கால்கள் உனக்கு இருக்கிறது. அவர் போல பேச நாவு உனக்கு இருக்கிறது. விளைந்த பலனை அறுப்பார் இல்லை. ஒரு பெரிய விளைச்சல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியல, பக்தன் பாடல் போல மாபெரும் அறுவடை என் கண்களிலே தெரிகிறது. சாம் கமலேசன் அவர்கள் பாடினது. ஒரு பெரிய அறுவடை உங்களுக்கு முன்பு இருக்கிறது. அந்த அறுவடைக்கு கர்த்தர் உங்களை தான் வைத்திருக்கிறார். முன் செல்லுங்கள். சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். பலவீனங்களை காரணம் காட்ட வேண்டாம். கோ ஃபார்வர்ட். ஆண்டவர் சொன்ன வார்த்தை போ. அதாவது உட்கார்ந்து கொண்டே இருந்தால் போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரைஸ், எழுந்திரு. போ என்றால் உட்கார்ந்து கொண்டே முடியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். வசதி, அந்த கம்ஃபர்டபுள் சோன், தே சிட் தேர். ஏதோ ஒன்று எதிர்மறையான, இல்லாட்ட நேர்மறையான ஒன்று, ஏதோ ஒரு பலவீனத்தை காரணம் காட்டி முடியல. சில பேர் பொறுப்புகளை காரணம் காட்டி முடியல. சில பேர் வசதியை காரணம் காட்டி முடியல. பாருங்களேன், தேவன் அழைத்த போது சொன்னான், நான் ஏர்மாடு வாங்கி இருக்கிறேன், விவாகம் பண்ணி இருக்கிறேன், என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கூட. எல்லாம் அவருக்கு எல்லாம் தெரியும். இனோஸ் எவ்ரிதிங். என் தகப்பனை அடக்கம் பண்ண கருத்து என்னவென்றால், எவ்வளவு தகப்பனை அடக்கம் பண்ணுகிறானோ இரட்டிப்பான அவனுக்கு இரட்டத்தையான நன்மைகள் உண்டு. அவனுடைய சொத்துல இரட்டத்தையான நன்மை. இன்னைக்கு மக்கள் அதான் விரும்புறாங்க. அதாவது அவர்களாக இன்வால்வ் ஆயிடுறாங்க. தேவையற்ற காரியங்கள் இன்வால்வ். கவனிங்கள், சில குடும்பங்கள்ல பார்க்கும்போது 30 நாளும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி. மகளுக்கு பிறந்த நாள், மகளுக்கு பிறந்த நாள், பேத்திக்கு பிறந்த நாள், பேரனுக்கு பிறந்த நாள், அப்பாவுக்கு பிறந்த நாள், அம்மாவுக்கு பிறந்த நாள், அக்காவுக்கு பிறந்த நாள், தாத்தாவுக்கு பிறந்த நாள், 30 நாளும் பிறந்த நாள். இது எப்படி? சில சொல்றாங்க போகாம இருக்க முடியாது. கவனிங்கள், நன்றி சொல்லுங்க, அதை கொண்டாடுங்கள், கர்த்தரை முன்வையுங்கள், மற்ற எல்லாவற்றையும் விளிம்பிலே வையுங்கள், அவரை மையமா வைங்க. சில குடும்பங்களை பார்க்கிற 30 நாளும் பிறந்த நாள் தான். அது எப்படித்தான் அவங்க சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. பர்த்டே, ஆன்டி பர்த்டே, அங்கிள் பர்த்டே, தாத்தா பர்த்டே, பாட்டி பர்த்டே, அக்கா பர்த்டே. அதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, அக்கா பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், தங்கச்சி பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், திருமண நாள். அவளை ஓடிட்டே இருக்குது. குடும்பத்துல 6 பேருடைய பிறந்த நாள், திருமண நாள், அவங்க பிள்ளையோட பிறந்த நாள். இது எவ்வளவு இஸ் a cunning trick played by the devil. பிசாசு கொடுக்கிற ஒரு வஞ்சகத்தின் ஆவி இது. கொண்டாடுங்கள். அவருக்காக ஜெபிக்கிறீங்களா? அநேக இந்த பிறந்த நாள்ல ஜெபமே கிடையாது. கேக் வெட்டுவாங்க, கை தட்டுவாங்க, என்னன்னு ஆடி பாடி ஜெபிக்கவே மறந்துடுவாங்க. ஜெபமே கிடையாது. ஆட்டம் பாட்டம், புசந்த டிஜே எல்லாம் இருக்கிறதால ஜெபமே கிடையாது. ஜெபிப்பதற்கு அங்க சந்தர்ப்பமே இல்லையா? அப்படி ஜெபிப்போம் என்று சொன்னால் கேட்க ஆட்கள் இல்லை. ஏன்னா அவங்களுடைய உறவுகள் அப்படி, அவங்களுடைய நட்புகள் அப்படி, அவருடைய வலயங்கள் அப்படி. திரும்ப சொல்லுகிறேன், ஜெபத்துக்கு விருப்பம் இல்லாத ஒருவர் அழைத்து என்ன பிரயோஜனம்? உறவுகள் வேறு, நட்புகள் வேறு, ஐக்கியம் வேறு. தேவனை முன்னிலைப்படுத்துங்கள், இந்த வாழ்க்கை சிறப்பாயிரும். தேவன் சொல்லுவது, உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் எழுந்திருங்கள். அடிக்க தூசி விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. நான் எழுந்திருக்காவிட்டால் எதையும் செய்ய முடியாது. இன்னைக்கு அப்படிதான் சொல்றோம் எல்லாரும். முடியல இல்லை. மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ தூக்கத்தை விட்டு எழுந்திரு. தேவன் உன்னை எழுந்திருக்க செய்கிறார். முதலாவது, அறிவிப்பதில் பல நிலைகள் இருக்கிறது. முதலாவது சொல்லுகிறேன், இட் இன்வால்வ்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஊழியம்தான். உங்கள் சொல்லும் உங்கள் செயலும். வார்த்தைகளை பார்க்கிலும் வாழ்க்கை பேசும். இட் இன்வால்வ்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய வாழ்க்கை முறை, how you speak, how you behave. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வதை விட உங்கள் வாழ்க்கை பேச, வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. இட் இன்வால்வ்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 5:13 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். டேஸ்ட், சுவை எவ்வளவு முக்கியம் இல்லையா? உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை. அப்படி நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு புரியல. யூ ஆர் சோ இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு முக்கியம்.
சமுதாயத்துக்கு முக்கியம், திருச்சபைக்கு முக்கியம், ஒரு குடும்பங்களுக்கு முக்கியம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. நம்முடைய இந்திய உணவுகளிலே உப்பில்லா எதுவுமே கிடையாது. ஸ்வீட்ல கூட உப்பு போடுறாங்க. அப்படின்னா யூஆர் சோ இம்பார்ட்டன்ட். ஆண்டு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த வார்த்தையை அழைத்து சொல்ல பிறகு, இருக்கிறீர்கள், இருப்பில் என்று இருக்கிறீர்கள். யூஆர். உண்மையை உங்களுக்கு புரியல. யாரும் சொல்றோம், அவர் மூலமா இவர் மூலமா இல்லை. நீங்கள் மரிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் அழுகிறார்கள் இல்லையோ, உங்களால் தேவனை அறிந்தவர்கள் அழுவார்கள் நிச்சயம். நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். அந்த ஐயா மரிக்கும் போது பிள்ளைகள் அழல, மனைவி அழல, யாருமே அழல. பிள்ளைகள் மகன்கள் அழவே மாட்டாங்க, மகள் ஓரளவுக்கு அழுவாங்க. ஆனால் அவரால் ரட்சிக்கப்பட்டவர் அழுவார். ஒரு ஊழியருடைய அடக்காரனை போயிருந்தேன். ஒரு திருமணமாகாத ஒரு ஊழியர், ஒரு அடக்காராதனையில ஆண்களும் பெண்களும் கதறி புரண்டு எழுதி நான் கண்டேன். அவருக்கு பிள்ளைகள் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளைகள் இல்லை என்பது ஒரு பெரிய ஒரு குற்றம் நினைக்கிறாங்க. இல்லை, அது குற்றமே இல்லை. இருப்பது என்பது நிறைவல்ல, இல்லாமை என்பது குறைவல்ல. அந்த அவர்கள் பிள்ளைகள் இல்லை. ஆனால் ஜனங்கள் கதறி கதறி அழுததை புரண்டு புரண்டு எழுதி நான் கண்டேன். அது ஒரு போலியானது அல்ல, அது வராது. நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாவோட கண்ணீர் வரலையே. எத்தனையோ தகப்பன் தடுக்காரன் போயிருக்கிறேன். அந்த மகன்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நான் பார்த்ததே இல்லை. அது வருவது கடினம். அழுவதற்காகவே பெண் பிள்ளை வைத்திருக்கிற பாக்கியவான்கள். அழுவதற்காக கொஞ்சம் பேர் கூட இருப்பாங்க. ஆண்கள் அழுவாங்களா என்று சந்தேகம். நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நான் சொல்ல இந்த வார்த்தை, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, அது சாரமற்று போனால், அப்படியானால் அந்த சாரத்தை எடுத்து போடுவதற்கு பல சக்திகள் உண்டு. பக்தன் பாடினாரே, என எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. என எதிர்க்கும் சக்திகள் ஒரு நாளும் போராட்டம் தான். பவுல் சொல்லுகிறார், நான் துஷ்ட மிருகங்களுடைய பேசுவதை போராடினேன். அது மிருகங்கள் மனிதர்களோடு தான். சாரமற்ற, அதாவது நம்முடைய சாரத்தை குறைப்பதற்கு நிறைய சக்திகள். மனைவியே, பிள்ளைகளே, மனைவி சொன்னாலே தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவன் சார்ந்தவனா இருந்தான், ஆனால் அவன் சாரத்தை மாற்ற மனைவி போதும். நிறைய பேர் பிள்ளைகள், இந்த விசுவாசிகள் போதுமே நம்முடைய சாரத்தை குறைப்பதற்கு மதிப்பதில்லை, பிரசங்கம் கேட்பதில்லை. அப்படியே கேட்டாலும் ஆமீன் சொல்வதில்லை. அப்படியே ஏதோ இப்பதான் வெளிநாடு, அதாவது உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஒரு நாற்காலி, அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நாற்காலி தான் ஃபுல்லா சர்ச்சில். சின்ன பிள்ளைய கூட தரையில உட்கார்றது இல்லை, யாரும் தரையில உட்கார்றதே இல்லை. இன்னைக்கு கேட்டா ரொம்ப காஸ்டியூம். அந்த நாற்காலி அப்படியே சாய்ந்து, பல சபைகள்ல இன்னைக்கு ஏசி, குளிர்சாதன வசதிகள், அப்படியே சாஞ்சிட்டு they never respond to the word. அதாவது அது என்ன செய்ய தெரியுமா, ஊழியனை சாரமற்று போக செய்கிறது. கத்தி கத்தி பேசுறானே, அதை யாரும் மதிக்கவே இல்லை. ஊழியக்காரர் தெரியும், அவர் ஜீவனை விட்டு பேசுறார். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் சொன்னார், அதாவது சனிக்கிழமை இரவிலிருந்து செய்தி நேரம் வரைக்கும் தூங்க மாட்டாராம். செய்தி முடித்த பிறகு சாப்பிடுவாராம், அதில் குளிப்பார். அவர் சொன்ன வார்த்தை, சனிக்கிழமை இரவு அவர் ஜபத்துக்கு போவார். தன்னோட அறையில காலையில் குளிச்சுட்டு நேரம் பைபிடத்திற்கு போவார். செய்தி முடிக்கிற வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டார். இந்த சமயம் நானும் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனா ஜனங்க பாருங்க, அது ஒரு வேடிக்கையா, அது கொடுக்க வேண்டிய கலத்தை கொடுக்கிறார்களா என்பது கேள்வி. ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா எதுவுமே சொல்றது இல்லை. They think they know everything. இல்லை, நம்முடைய சாரத்தை குறைப்பதற்கு ஏராளமான சக்திகள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், கவனிங்கள், உங்கள் சாரத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். அந்த சொல்றது, சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். நான் சொல்லுகிற சாரம் தெரியுமா, உங்களுடைய அபிஷேகம், உடைய வல்லமை, உடைய அர்ப்பணம். நான் துணை பார்த்திருக்கிறேன். என்னை பல பேர் கேட்பாங்க, நீங்க பேசுறீங்களே, யார் கேட்கிறா? எத்தனை பேர் உங்களுடைய செய்தியை கேட்கிறாங்க? கவலை இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் யாருக்கோ ஒரு நாள் பயன்படும். இன்னைக்கு கூட ஒரு காலையில ஒரு செய்தியை பார்த்தேன். 2000 பேசியிருக்கிறேன். அதை 2024 ஒரு பார்த்து நிச்சயம் எனக்கு ஆசை வருது என்று எழுதியிருக்கிறார்.
அந்த கமெண்ட்ஸ்ல. எனக்கு யாரும் தெரியாது. 2000 பேசின ஒரு வார்த்தை. நம்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை சாரம் இல்லாமற் போக பண்ண பல சக்திகள் உண்டு. கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், உங்கள் விசுவாசிகள் இருக்கலாம். உங்கள் சாரத்தை குறைக்க வேண்டாம். ஆல்வேஸ் பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த சாரத்தை விட்டுவிட வேண்டாம். அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அன்பானவர்களே, உப்பா இருக்கிறீர்கள், நீ மேன்மையான ஒன்று ஆண்டருக்கு பயன்படாவிட்டால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் நீங்கள் பயன்பட மாட்டீர்கள். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு. நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு விலையேற பெற்ற ஒன்றாய், பயனுள்ள ஒன்றாய், அனைவருக்கு ஆசீர்வாதமான ஒன்றாய் வைத்திருக்கிறார். If you don't use it, you will lose it. அது மட்டுமல்ல, அடுத்த 14ஆம் வசனம், வெளிச்சமா இருக்கிறீர்கள். நல்லா கவனிச்சு பார்க்கணும். அது இல்லை என்ற வாழ்க்கை இல்லை. வெளிச்சம் இல்லை என்றால் கனிகள் இல்லை, பூக்கள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. இரவு ஃபுல்லா விட்டா இருந்தா எப்படி வேலைக்கு போவாங்க? எப்படி தன் வேலையை செய்வாங்க? நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். சூரியனும் கேடகம் நீங்க தான். அவர் தான் சூரியன். அந்த நீதியின் சூரியன் உங்களின் சூரியனாக்க விரும்புகிற வெளிச்சம். It gives the life, it gives the warmth, it gives the fruits, it gives the refresh. எழுந்த உடனே ஒரு பாருங்க, ஒரு புதிய பலன் வருது. இதெல்லாம் வேதனை, வலிகள், தூக்கமே இல்லை. ஆனா காலை எழுந்திருக்கும் போது எங்க இருந்தா அந்த பலன் வருது தெரியல. சொல்ற, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம், கனி கொடுக்க, வெளிச்சம் காட்ட யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, அடுத்தவா சொல்லப்பட்டிருக்கிறது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம். எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் பாருங்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம். நீங்க ஒரு பின்தங்கி இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில யூ ஆர் த டாப் ஆஃப் த ஹில்ஸ். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வைத்திருக்கிறார். ஜனங்க எங்கேயோ ஓடுறாங்களே, அந்த தீபத்தை பார்க்க. மெய்யான தீபம் தான் நீங்க. ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபங்கள்லாம் நீங்க தான். மலையின் மேல் இருக்கிற பட்டணங்கள். அடுத்தவர் சொல்லுகிற 5:16, நற்கிரிகளுக்கெல்லாம் என் சொந்தக்காரர்கள். வசந்த படிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி. கவனிங்கள், உங்களை கண்டுதான் பிதா, உங்கள் மூலமா தான் பிதா மகிமைப்படுறார். இத்தனை அருமையான மேன்மை. என் மூலமா அவர் உங்களை கண்டு அவரை மகிமைப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை திரையில் பாருங்கள். உங்களை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. எவ்வளவு பெரிய காரியம். நீங்க எப்படி மாறினீங்க? என்ன ஒரு மாற்றினவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவரால் வாழ்க்கை மாறிற்று, என் குடும்பம் மாறிற்று, என் சூழ்நிலைகள் மாறிற்று, எல்லாமே மாறிற்று. உங்களை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இன்னைக்கு ஆண்டோட நாம எவ்வளவு தூஷிக்கப்பட்டு தெரியுமா? நீங்க வருகிற எல்லா கொலை குற்றங்கள் எல்லாமே, கற்பழிப்பு எல்லாமே கிறிஸ்துவ பெயர்கள். என்பது பிள்ளையே, பிளீஸ், உங்களை கண்டு பிதாவை ஜனங்கள் மையப்படுத்த வேணும். இன்னைக்கு அதற்கென்று சில கூட்டம் இருக்கிறது, நம்மை வசைபாடுவதற்காக. தருணம் பாடுகிற சில சேனல்கள் இருக்குது. அதை திருப்பி திருப்பி போட்டு நம்முடைய பெயரை நாற்றம் எடுக்கத்தக்கதாக பல சேனல் உண்டு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பெல்லாம் உன்னை கண்டு என்னை மகிமைப்படுத்தும்படி. அப்படியானால் அவர் டைரக்டா மகிமைப்படுத்துவது வேறு, உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். எத்தனை மேன்மை! உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார், உங்கள் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இது சாத்தியமா? எப்பவுமே வெளிச்சமா இருப்பது என்பது சாத்தியமே இல்லை. இருள் மாறி மாறி வருகிறது. அதுவும் உங்கள் வெளிச்சம், அது சொல்லப்பட்ட வார்த்தை, பிரகாசிக்க கடவுள். அப்படியானால் அது மங்குவதற்கு ஒரு நாள் தேவன் அனுமதிக்கவே மாட்டார். இருள் மங்கி ஒளியாச்சே, உத்தமரே வாரும் ஐயா. அந்த உத்தமர் வரும்போது எத்தனை இருள் இருந்தாலும், நான் சொல்கிறான், நான் பகலில் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லுகிறான். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்தும் போவேன், அது வளர்ந்தும் போவேன். அந்த வசனத்தை படிக்கிறேன். அவர்கள் உங்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படியானால் உங்களையும் என்னையும் மங்கி போன ஒருவராய் அல்ல, மங்காத சுடராய். அந்த வார்த்தை படிக்கிறேன். எப்போதும் உங்கள் வெளிச்சம் இப்போதும். அப்படியானால் உங்களை ஒரு பிரகாசிப்பிக்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஷைனிங் ஸ்டார்.
நீ நினைக்கிறோம் அவர் ஷைனிங் ஸ்டார், இவர் ஷைனிங் ஸ்டார். இல்லை, உங்களை பிரகாசிப்பிக்கிற இன்னைக்கு இத்தனையோ ஷைனிங் ஸ்டார்லாம் ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க. 80களிலே 70களிலே 90களிலே பிரகாசித்த நடிகர்கள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. நீங்கள் எப்போது பிரகாசிப்பிக்க, பிரகாசமாயிருக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். So there is a mandate. அந்த mandate என்னவென்றால் your lifestyle. முதலாவது சொன்னேன் லைஃப் ஸ்டைல். இரண்டாவது லிப்ஸ். உங்கள் வார்த்தைகள் மூலமாய் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். கவனிங்கள், இட் இன்வால்வ்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல், இட் இன்வால்வ்ஸ் யுவர் லிப்ஸ். இன்றைக்கு தேவன் அதைத்தான் விரும்புகிறார். பலங்களிலே அவர் சொல்கிற வார்த்தை கோ, அந்த வசனப்பட்டிருக்கு, கோ அண்ட் டீச். நீ போய் அறிவி. இப்படி அறிவிக்க முடியும், வாழ்க்கையால் அறிவிக்க முடியும். இரண்டாவது வார்த்தையினால் அறிவி, டீச். இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ட். விலங்குங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கி. எப்படி பிரசங்கிக்க முடியும்? through lips. இன்றைக்கு நம்முடைய உதடுகளை, நம்முடைய நாவுகளை எதற்கோ பயன்படுத்துகிறோம். தேவையற்ற குப்பையான காரியங்கள், அவரை பற்றி இவரை பற்றி, அவர் விழுந்து போனார், இவர் விழுந்து போனார், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. உங்கள் உதடுகளிலே ஞானம் இருக்கிறதா? மக்கிய ஆசான உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அவர் வாயிலே ஞானத்தை தேடுவார்களே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டிய உதடுகள் குப்பைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. இது தேவையற்ற ஒன்று. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. என்னுடைய வார்த்தை இட் இன்வால்வ்ஸ் யுவர் லிப்ஸ். நீங்கள் அறிவியுங்கள். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னார், உன் நாவினாலே அறிக்கையிட்டு. விட ரட்சிப்பு எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? நாவினாலே. அப்ப தேவன் அந்த நாவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கோ அண்ட் டீச். இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ட். இன்றைக்கு நீங்கள் பேசாவிட்டால் கல்லுகள் பேசும். இன்றைக்கு பாருங்கள், அங்கதான் நம்மள பிசாசு அதிகமாக ஆட்கொள்ளுகிறான். வெட்கம், தேவையற்ற பயம் வேண்டாம். உதவிகளை தர நான் பேசுவேன். உன் வாயை தரன்னு சொன்னது எழுத்துப்படி வாயை திறக்கிறதில்ல. நீ பேச ஆரம்பி, கர்த்தர் பேசுவார். என்னோட அனுபவங்கள், பல தேசங்கள், பல நாடுகள், பல மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூடுகைகள், 30,000 பேர் பிரேசில். எனக்கு ஒன்று தெரியும், உங்களோடு இருக்கிற பெரியவர். ஓப்பன் யுவர் லிப்ஸ். நீங்கள் பேசுங்கள். நீங்க பேசினா அவர் உங்களோடு வந்து பேசுவார். உங்கள் வாயா இருப்பார், உங்கள் உதடுகளா இருப்பார். அவர் சொன்ன வார்த்தை நீ போய் பிரசங்கம் பண்ணு. அதில் நான் பார்த்துக்கிறேன். ஆரம்பத்தில் சொன்ன இட் இன்வால்வ்ஸ் அவர் லைஃப் ஸ்டைல், இட் இன்வால்வ்ஸ் அவர் லிப்ஸ். மூன்றாவது இட் இன்வால்வ்ஸ், நீங்க உதடுகளை திறக்கும் போது வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, அவர் உங்களோட வந்து பேசுவார், நடத்துவார். ஒரு வசனத்தை கேளுங்கள், மத்தேயு 16:15. அப்பொழுது அவர், நீங்கள் யாருன்னு சொல்லு என்று கேட்டால், நீங்க கேட்பாங்க, ஜன கட்டாயம் கேட்பாங்க. ஒரே பதில் தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க மனுஷகுமார் வந்தது. மெயின் ஆப்ஜெக்ட், இழந்து போன மனிதன், இழந்து போன நிம்மதி, இழந்து போன சந்தோஷம், இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், அதை திரும்ப தரத்தான் இயேசு வந்தார். அதான் நிச்சயத்தினுடைய கருப்பொருள். இது ஒன்று வேண்டாம். தத்துவங்கள், சித்தாந்தங்கள், இப்ரேய பாஷை, கிரேக்க பாஷை தேவையில்லை. அவர் யார்? இழந்து போனதை தேடவும், காணாமல் போனதை கண்டுபிடிக்கவும், துரத்துண்டதை சேர்க்கவும், எளியவனை உயர்த்தவும். அன்பு தேவ பிள்ளைகளே, அதான் அவரே சொன்னார், நானே வழியும் நானே சத்தியம். அது மட்டுமல்ல, through our lips நாம் செய்ய வேண்டிய அடுத்து என்ன சொல்லுங்க? தத்துவங்கள் பேச வேண்டாம். உபதேசங்கள் எல்லாம் முக்கியம். எனக்கு நீங்கள் போய் உலகெங்க அடுத்த உபதேசம் தான். ஆனா முதலாவது அவர் யார்? நம்முடைய ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய பாடுகளை சுமந்தவர், நம்முடைய சிறுமை ஏற்றுக்கொண்டு நம்மை பெருமைக்கு சொந்தக்காரனாய் மாற்றினவர். through your lips. சொல்லை காப்பாற்றும்
வார்த்தை எனக்கு தந்தி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்று யாரும் இல்லை. முடிந்ததை சுகப்படுத்தி பார்ப்போம், உங்களுக்கு ஈடே இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.